வணக்கம். ஸோ IBPS ஜென்ரல் இங்கிலீஷில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 2025 நடந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் அதுக்கான எக்ஸாம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் தி எரர். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் திருப்பினா இல்லை என்ன கேட்க போகிறாங்க ஜென்ரல் இங்கிலீஷில் ஸ்பாட் தி எரர் இருக்கும். ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், ஸோ வேர்ட் யூசேஜஸ்ஸு, ஸோ இன்டர்சேஞ்சிங் ஆஃப் த வேர்ட்ஸு, ஜம்பிள்டு சென்டென்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ரீடிங் கம்ப்ரெஷன் இருக்குது, அது மேஜர் இது. பட் அது நம்ம அனாலிசிஸில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவ்வளவும் படிக்கணும், ஒரு பேராகிராஃப் படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ பெட்டர் நீங்கள் லாஸ்ட் இயர் ரீடிங் கம்ப்ரெஷன் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரீடிங் கம்ப்ரெஷனில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் படித்து அதுக்கான ஆன்சர் எழுதுறீங்களோ, ஓகே, ஸோ அந்த டைமுக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி, த கமிட்டி ஹாவ் ரீச்ட் த கோசென்சஸ் ஆன் த ப்ரொபோஸ்டு அமெண்ட்மெண்ட்ஸ் டு த பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கமிட்டி என்ன பண்ணுதான், ரீச் த கோன்சென்சஸ். ஸோ ஏங்கிறது என்னது, கமிட்டி ஹேவ். ரீச் த கோன்சென்சஸ்ங்கிறது பி ஆப்ஷன், ஆன் த ப்ரொபோஸ்டுங்கிறது சி ஆப்ஷன், அமெண்ட்மெண்ட்ஸ் டு த பாலிசிங்கிறது இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எரர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுலேயே ஏலேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது பாருங்கள், கமிட்டி ஹேவ். ஓகேவா? ஸோ ஏ தான் இங்கே எரர். ஓகேவா? ஸ்பாட் த எரரில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன் இது தப்பு? ஓகே, கமிட்டிங்கிறது என்னது ஆக்சுவலாக? இட் இஸ் எ கலெக்டிவ் நவுன். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ கலெக்டிவ் நவுன் அண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ், ஒரு கலெக்டிவ் நவுன் சிங்குலராக ட்ரீட் பண்ணுவாங்க. கமிட்டி வெதர் இட் இஸ் எ கலெக்டிவ் நவுனாக இருந்தாலுமே இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ சிங்குலர் இன் த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் என்ன வரும், சிங்குலர் நவுன்னா என்ன வரும்? ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஹாவ் ஷுட் பி ரீப்ளேஸ்டு வித் என்னவா வரணும், ஹேஸ்ன்னு வரணும். ஏன்னா ஈவன் தோ இட் இஸ் கலெக்டிவ் நவுனாக இருந்தாலுமே இது சிங்குலர் நவுனாக ட்ரீட் பண்ணும் பட்சத்தில் என்னென்ன சிங்குலர் நவுன் வரும்போது என்னென்னு வரணும், ஹேவா ஹேஸ் வரணுமா, ஹேஸ் தான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஹேவ் தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக பாருங்கள், த கமிட்டி ஹேஸ் ரீச்ட் எ consensus on the proposed amendments to the policy. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஓகே, neither the manager nor the employees was informed about the sudden change in schedule. ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்னென்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், neither the manager nor the employees was informed about the sudden change in the schedule. இங்கே என்ன தப்பாக இருக்குது? ஓகேவா? சி தான் தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ வித் நெய்தர் நார் த வெர்ப் அக்ரிஸ் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் சி தப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு, வாஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வித் நெய்தர் நார் த வெர்ப் அக்ரிஸ் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நியரஸ்ட் சப்ஜெக்ட் இங்கே என்னது, எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கா? ஸோ எம்ப்ளாயர்ஸுங்கிறது என்னது, முதல்ல ப்ளூரல். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னு வரணும், வாஸ் இன்ஃபார்ம்டு ஷுட் பி என்னென்னு வரணும், வர் இன்ஃபார்ம்டு வரணும். ஓகே, ஸோ இதுக்கான ரூல் இருக்குது, இந்த நெய்தர் நார்க்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் இருக்குது. அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, நெய்தர் நார்லாம் வந்தால் என்ன சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம இப்போ வெர்பை எடுத்துப்போம். ஸோ நியரஸ்ட் சப்ஜெக்ட் இங்கே பார்க்கும்போது எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது. எம்ப்ளாயீஸுங்கிறது ப்ளூரல். ஆனால் நம்ம இங்கே என்ன போட்டிருக்காங்க, வாஸ் இன்ஃபார்ம்டுன்னு இருக்குது. அப்போ என்ன வரணும், வேர் இன்ஃபார்ம்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் கரெக்டான சென்டென்ஸ், நெய்தர் த மேனேஜர் நார் த எம்ப்ளாயீஸ், ஓகேவா, வேர் இன்ஃபார்ம்ட் அபவுட் த சடன் சேஞ்ச் இன் த ஷெட்யூல். ஓகேவா? ஸோ ஒரு மேனேஜரோ இல்லை எம்ப்ளாயோ வேர் இன்ஃபார்ம்ட் அபவுட் த சடன் சேஞ்ச் இன் த ஷெட்யூல் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஷி ஹாஸ் பின் ஒர்க்கிங்
on the project since the last 5 years without a single break அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எரர்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், she had been working on this project since the last 5 years without a single break. ஓகேவா? ஸோ இங்கே என்ன தப்பாக இருக்குது? the last 5 years. ஓகே, ஆப்ஷன் சி பாருங்கள். ஓகே, சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்ஸ் இஸ் யூஸ்டு வித் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஒரு சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, அது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபாருங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சின்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைம், ஸோ எப்போ தொடங்குது அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேர்ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ஸ் த லாஸ்ட் 5 years ஷுட் பி வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 5 years இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஃபாருங்கிறது வந்து யூ ஆர் ஷியோர் அபவுட் தட், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 5 வருஷங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 1910லேருந்து, சின்ஸ் 1910லேருந்து, ஆனால் எத்தனை வருஷமாக அங்கே இருக்காங்கன்னு சொல்லலை. 10 இயர்ஸாக இருக்காங்க, 5 இயர்ஸாக இருக்காங்கன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அப்படி சொல்லாமல் 1910லேருந்தே இருக்காங்க, ஓகே, கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற பேசுகிற இடத்துல தான் சின்ஸ் வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படிங்கிறப்போ வந்து ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ்னு வரணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சாரி, ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஷி ஹாஸ் பின் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் த லாஸ்ட் 5 years வித்தவுட் எ சிங்கிள் பிரேக். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, த டேட்டா கலெக்டட், ஓகேவா, பை த ரிசர்ச் டீம் கிளியர்லி இண்டிகேட் எ ரைஸ் இன் அர்பன் பாவர்ட்டியை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எது வந்து எரர் ஸ்பாட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து நல்லா பாருங்கள், படித்து பாருங்கள். இந்த ஏதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த டேட்டா கலெக்டட், ஓகே, யார் கலெக்ட் பண்ணுறாங்க? பை த ரிசர்ச் டீம். ஸோ ஏபியில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர்லி இண்டிகேட், என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ எந்த பை ரிசர்ச் டீம் கிளியர்லி இண்டிகேட் எ ரைஸ் இன் அர்பன் பாவர்ட்டின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லை, எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்ட். ஓகேவா? டேட்டா இஸ் ட்ரெடிஷ்னலி ட்ரீட்டட் வந்து ப்ளூரல் நவுனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இன் ஃபார்மல் இங்கிலீஷில். தேர்ஃபோர் இண்டிகேட்டுங்கிறது கரெக்டாக இங்கே யூஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்கேஸ் இண்டிகேட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அப்போ யோசிச்சிருக்கணும். ஓகே, இண்டிகேட் இஸ் கரெக்ட்லி யூஸ்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த சென்டென்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது? நோ எரருங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். ஃபைன், அடுத்த கேள்வி பாருங்கள். இட் இஸ் எசென்ஷியல் தட் எவ்ரி சிட்டிசன் ஃபுல்ஃபில்ஸ் தேர் சிவிக் டியூட்டிஸ், ஓகே, ஃபார் சொசைட்டி டு ஃபங்க்ஷன். எல்லா சிட்டிசனும் என்ன பண்ணணும்? அவங்களுக்கோட சிவிக் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். எதுக்குன்னா இந்த சொசைட்டி யாருக்கும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அவங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஆப்ஷன் இ வந்து நோ எரர்னு காமிக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆல்தோ எவ்ரி சிட்டிசன் இஸ் எ சிங்குலர், எவ்ரி சிட்டிசனுங்கிறது சிங்குலருங்கிறதுனால தேர் இஸ் வைட்லி அக்செப்டட் அஸ் எ சிங்குலர் ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொனோனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன் மாடர்ன் இங்கிலீஷ் தேர்ஃபோர் த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் படித்து பாருங்கள். இட் இஸ் எசென்ஷியல் தட் எவ்ரி சிட்டிசன் fulfills their civic duties for society to function. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். vocabulary ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், vocabulary கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, த நியூ ரெகுலேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வாஸ் டிசைன்டு டு மிட்டிகேட் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? நியூ ரெகுலேஷன் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களா? to mitigate the adverse effect of industrial pollution on local communities. ஓகே, ஸோ இங்கே வந்து வொக்காபுலரியில் இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா ரெடியூஸ் வரும். ஓகேவா? மிட்டிகேட்னா என்ன மீன் பண்ணுது? மிட்டிகேட் என்ன மீன் பண்ணுதுன்னா டு மேக் சம்திங் லெஸ் சிவியர். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு பயங்கரமாக நடக்க போகிறது வந்து அதோட சிவியாரிட்டியை குறைச்சிட்டாங்க, அதோட சீரியஸ்னஸை குறைச்சிட்டாங்க, அதோட ஹார்ம்ஃபுல்னஸை குறைச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுது. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த ரெகுலேஷன் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்.
ஓகேவா? ஸோ ஆம்பிளிஃபைனா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம், எவாலுவேட்னா ஆக்சஸ்ன்னு அர்த்தம், டிலேனா போஸ்ட்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் லுக்குன்னா இக்னோர், ஓவர் லுக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே மிட்டிகேட் மீட் பண்ணுறது வந்து என்னது? ரெடியூஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, த நியூ ரெகுலேஷன் வாஸ் டிசைன் டு மிட்டிகேட் ஓகே த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இன் லோக்கல் கம்யூனிட்டிஸ் ரெடியூஸ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். த சயின்டிஸ்ட் seminal research on gene editing opened new frontiers in medical treatment. ஓகேவா? the scientists ஓட seminal research on gene editing வந்து open new frontiers in medical treatment. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ground breaking. ஓகே, ஸோ வந்து சயின்டிஸ்டோட செமினல் ரிசர்ச் ஆன் ஜீன் எடிட்டிங் இருக்குல்ல, ஒரு நியூ ஃப்ரான்டியர்ஸ் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுது, கிரவுண்ட் பிரேக்கிங் ஓப்பனிங். ஸோ செமினல்னா எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல், ஒரிஜினல் அண்ட் பியோனரிங். இங்கே செமினல் மீனிங் தான் நம்ம பார்க்கணும். ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல், ஒரிஜினலாக இருக்குது, பியோனரிங்காக இருக்குது, ஸோ முதன்மையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே மீனிங் வந்து கொடுக்குது. இந்த ரிசர்ச் வந்து சிக்னிஃபிகண்ட்லி எதை அட்வான்ஸ் பண்ணுதான்? ஸோ அட்வான்சஸ் த ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியல்னால் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் காஸ் பண்ணுறது, ப்ரீலிமினரினா இனிஷியலாக கொண்டு வர்றது, அப்சல்யூட்னா அவுட்டேட்டடாக இருக்கிறது, டிரைவேட்டிவ்ஸ்னால் காப்பிட் ஃப்ரம் இன்னொரு சோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வராது உங்களுக்கு. செமினல் மீன்ஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல், ஒரிஜினல், பியோனிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா செமினல் ரிசர்ச்னா கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் ஆன் ஜீன் எடிட்டிங். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து செமினல்ங்கிறது மீன் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு வொக்காபுலரி. த கவர்மெண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் டு கர்ப் கரப்ஷன் ரிசீவ்டு வைட் ஸ்ப்ரெட் பப்ளிக் அப்ரூவல். ஓகே, இங்கே வந்து எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட்கான கரெக்டான வொக்காபுலரி அப்படின்னு பார்த்தோன்னா எதுனா ரிகோரஸ். ஓகேவா? ஸ்ட்ரிஞ்சன்னா என்ன? ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிக்டாக, ரிகோரஸாக, சிவியராக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரிஞ்சன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிகோரஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சென்டென்ஸ் எதை சொல்லுதுன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரெஃபர்ஸ் டு ஸ்ட்ரிக்ட் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் பேசுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லீனியன்ட்னா ஆப்போசிட் ஆஃப் த ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் லீனியன்ட். லீனியன்னா அப்படியே அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஃப்ரீயாக விடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ஃபிஜியஸ். ஆம்ஃபிஜியஸ்னால் ரொம்ப ஒரு கிளியராக இல்லாமல் அன்கிளியராக இருக்கிறது. ஓகே, ஸோ டெம்ப்ரரி மீன்ஸ்னால் ரொம்ப ஷார்ட் லீவ்டில் இருக்குது. ஷார்ட் லீவ்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டெம்ப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வராது. ஓகே, ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷன் இங்கே எடுக்கலை, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே வராது. அடுத்தது பாருங்கள், நார்மல்னால் ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம், எக்ஸிஸ்டிங் இருக்கிற நேம் மட்டும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதை வந்து வராது. ஸோ வந்து இங்கே ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இங்கே என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ரிகோரஸ் தான் கரெக்டான மீனிங். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வேர்டு இன்டர்சேஞ்ச். திரும்ப என்ன பார்க்க போகிறோம்? வேர்டு வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், த ரைசிங் ஆஃப் காஸ்ட் லிவிங் has forced many families to curtail their discretionary spending significantly. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எதை பற்றி பேசுகிறாங்க? த ரைஸ் ஆஃப் காஸ்ட் லிவிங். ஓகேவா? என்ன ஃபோர்ஸ் பண்ணுதான்? மெனி ஃபேமிலிஸ் டு curtail their discretionary spending significantly அப்படின்னு. ஸோ இந்த இல்லை வந்து என்ன வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும்? நான் கரெக்ட் சென்டென்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? த ரைசிங் என்னது? ஆஃப் காஸ்ட் லிவிங்னு இருக்குது. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் தானே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரைசிங், தேர்ஃபோர் ரைசிங் அண்ட் காஸ்ட் ஷுட் பி இன்டர்சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள், த ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹாஸ் பீன் ஃபோர்ஸ்டு மெனி ஃபேமிலிஸ் டு curtail their discretionary spending significantly அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சயின்டிஸ்ட்டை வந்து என்ன டிஸ்கவர் பண்ணாங்களா? ரெகுலர் எக்ஸசைஸ் கேன் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ் த டிலே ஆஃப் காக்னிட்டிவ் டிக்ளைன் இன் எல்டர்லி இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா டிலே காக்னிட்டிவ் டிக்ளைன். ஓகே, இங்கே என்னென்ன சிஎன்டின்னு பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஹவ் டிஸ்கவர்ட் தட்டு என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்களா? தட் ரெகுலர் எக்ஸசைஸ் ஓகே கேன் சிக்னிஃபிகண்ட்லி டிலேன்னு வரும், ரெடியூஸ்ன்னு வராது.
ஓகேவா? சி அண்ட் டி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும். என்ன பண்ணும்? ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து என்ன டிலே பண்ணும்? சிக்னிஃபிகண்ட்லி ஓகே சிக்னிஃபிகண்ட்லி டிலே cognitive decline in elderly individual. Cognitive decline in the elderly individual. ஓகேவா? ஸோ இங்கே டிலேங்கிறது என்னென்னா ஒரு ரெகுலராக சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா, ரெகுலராக ஒருத்தங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ரெடியூஸ் ஆகுது அவங்களோட அந்த காக்னேட்டிவ் டிக்ளைன் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எல்டர் பீப்புள்ஸ்க்குலாம் அல்சைமர் வரும், அல்சைமர் டிசீஸ்னு வரும், அதாவது அவங்க மறந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த காக்னேட்டிவ் டிக்ளைன் வந்து அவங்களுக்கு வந்து குறையும். ஓகேவா? ஸோ கேன் சிக்னிஃபிகன்ட்லி டிலே ஆகும் வர்றது. ஓகேவா? அவங்கள அந்த மறதி வந்து வர்றது டிலே ஆக ஆரம்பிக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அகைன் அடுத்த கேள்வி பாருங்கள். த கவர்மெண்ட்ஸ் ஆம்பிஷியஸ் ஸ்கீம் எய்ம் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த அர்பன் பாப்புலேஷன். அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேர்டு இன்டர்சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு பார்க்கலாமா? ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏபி, பிசி, சிடி, ஏடி. உங்களுக்கு திருப்பி நல்லா படிச்சுப்பாங்க. இன்டர்சேஞ்ச் இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் தேவையில்லைன்னா ஆப்ஷன் ஈன்னு ஒன்று இருக்குது, நோ இன்டர்சேஞ்ச் ரிக்வயர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். இந்த கேள்வி பாருங்கள். த கவர்மெண்ட்டோட ஆம்பிஷியஸ் ஸ்கீம். ஓகேவா? இந்த கவர்மெண்ட்டோட ஆம்பிஷியஸ் ஸ்கீம் என்ன பண்ணுதுன்னா, இட் எய்ம் டு ப்ரொவைட் affordable housing for the economically weaker sections of urban populationங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. த சென்டென்ஸ் இஸ் ஆல்ரெடி எப்படி இருக்காங்க, கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்டாக இருக்குது. நோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் வேர்டு வந்து தேவை இல்லை. நோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் வேர்ட் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, இப்போ படித்து பாருங்கள். த கவர்மெண்ட் ஆம்பிஷியஸ் ஸ்கீம் ஓகே எய்ம் டு ப்ரொவைட் okay affordable housing for the economically weaker sections of urban population. okay, அடுத்தது பார்த்தீங்கன்னா, with increasing globalization companies are rapidly expanding their footprint. ஓகேவா? across emerging economies. with increasing globalization companies வந்து என்ன பண்ணுதான், are rapidly expanding their footprints across emerging economics. no interchange required இல்லையா? ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நோ இன்டர்சேஞ்ச் ரிக்வயர்ட் தான் வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது சென்டென்ஸ். இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வித் இன்க்ரீஸிங் குளோபலைசேஷனால் கம்பெனிஸ்க்கு வந்து ரேப்பிட்லி எக்ஸ்பேண்டிங் த ஃபுட் பிரிண்ட், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ எதில் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸில். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்சுங்கிறது தேவையில்லை. okay, the sentence is correctly structured. okay, the phrases explaining the footprints across emerging economies is a standard business expression னு சொல்லியிருக்காங்க. therefore no interchangeங்கிறது இங்கே தேவை இல்லை. அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, பேரா ஜம்பிள்ஸ்லேருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கு. பார்க்கலாமா? ஸோ பேரா ஜம்பிள்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னேன், சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணிடணும், ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க 5th என்ன இருக்குது, 3rd என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும். இப்போது இந்த கேள்விக்கான பதில் பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா, வித் திஸ் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை அப் அண்ட் எக்கனாமிக் ஸ்டாக்னேட், த ரூல் ஆஃப் லா இஸ் வைட்லி regarded as the bedrock of functioning democracy. Business require predictable legal framework to plan and operate effectively. It ensures that individual and institutions are held accountable for their actions. When laws are enforced by fairly, citizens feel like safe and are willing to invest in the future. ஓகேவா? ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா, BDECA. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி சென்டென்ஸ் வரணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, த ரூல் ஆஃப் லா பற்றி நம்ம இங்கே வந்து பேசுகிறோம். த ரூல் ஆஃப் லா வந்து இஸ் வைட்லி ரிகார்டட் அஸ் த பெட்ராக் ஆஃப் ஃபங்க்ஷனரி டெமோக்ரஸின்னு பார்க்குறோம். ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள், இட் என்ஷூர்ஸ் தட் இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இட் என்ஷூர்ஸ் தட் இண்டிவிஜுவலும் இன்ஸ்டிடியூஷனும் எல்லாம் அக்கௌண்டபிள் ஃபார் ஆக்ஷன்ஸ். அடுத்தது வந்து when laws are enforced fairly, கரெக்டாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணோன்னா சிட்டிசன்ஸ் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் த ஃபியூச்சர் ஏரியாஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? த ரூல் ஆஃப் லா இஸ் வைட்லி ரிகார்டட் ஆஸ் த பெட்ராக். ரூல் ஆஃப் லாங்கிறது பெட்ராக் ஆஃப் த ஃபங்க்ஷனரி டெமோக்ரஸிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் தி செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரை அப் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டாக்னேட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஒரு வந்து அந்த பேராகிராஃபோட ஒரு சென்ட்ரல் ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதாவது ரூல் ஆஃப் லா. Okay, it serves as the foundation for the discussion, making it the most appropriate opening sentence அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வித் சென்டென்ஸ் ஷுட் கம் செகண்ட்? ரெண்டாவது எங்கே வரும்? ஆப்ஷன் டி வரும். ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் டி வந்து பிகின்ஸ் வித் ஐடி. ஓகேவா? ஐடிலேருந்து தொடங்குது. ஓகே, ஸோ விச் கிளியர்லி ரெஃபர்ஸ் டு த ரூல் ஆஃப் லா mentioned in sentence B, therefore D must immediately follow B. மூணாவது, which sentence should come third? ஓகேவா? தேர்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இ. ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் வித் த ரூல் ஆஃப் லா, ஓகே, ரூல் ஆஃப் லா ensures paragraph naturally moves to its positive outcome அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போனா சென்டென்ஸ் இ வந்து என்ன சொல்லுது? டிஸ்கிரைப்ஸ் ஹவு ஃபேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா பில்ட் சிட்டிசன்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட்ங்கிறது தான் இங்கே சொல்லுது இ. ஓகேவா? ஸோ என்ன தேர்டில் வருதுன்னா இ வருது. என்ன ஃபோர்த்தில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. விச் சென்டென்ஸ் ஷுட் கம் ஃபோர்த்து? ஓகேவா? ஸோ ஃபோர்த் எது வருது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் சி வந்து என்ன பண்ணுதான்? ஷிஃப்ட் த ஃபோக்கஸ் ஃப்ரம் சிட்டிசன் டு பிஸ்னஸ்க்கு வந்து அதோட ஃபோக்கஸை மாற்றுது. ஓகே, இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு? இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் பிஸ்னஸ் நீட் ப்ரெடிக்டபிள் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஏன் தேவை அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. கண்டினியூயிங் த டிஸ்கஷன் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரூல் ஆஃப் லா பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து என்னது இது? ஃபோர்த்து சென்டென்ஸில் வந்து உங்களுக்கு சி ஆப்ஷன் வரும். விச் சென்டென்ஸ் ஷுட் கம் ஃபிஃப்த்து? ஃபிஃப்த்தில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஓகே, சென்டென்ஸ் ஏ கன்க்ளூட்ஸ் தட் பேராகிராஃப் பை எக்ஸ்பிளைனிங் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேக்கிங் லீகல் செக்யூரிட்டி. த ஃப்ரேஸ் வந்து தி செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு த ஃபேர் லீகல் என்விரான்மெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ டிஸ்கிரைப் இன் ப்ரெசிடிங் சென்டென்சஸ் பேஸ் பண்ணி சொல்லுது. ஹென்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அ லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்து இங்கே கொடுக்குது. ஸோ சென்டென்ஸ் ஏங்கிறது தான் எந்த இடத்துல வரும்? சென்டென்ஸ் ஏ வந்து ஃபிஃப்த்து லாஸ்டில் வரும். ஓகேவா? ஏன்னா அதுதான் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணுது. ஓகேவா? த செக்யூரிட்டி வந்து ஒரு ஃபேர் லீகல் என்விரான்மெண்ட் டிஸ்கிரைப்ட் இன் ப்ரெசிடிங் சென்டென்ஸ். ஓகே, இதனால வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜம்பிள் த சென்டென்ஸில் வந்து கொஸ்டின் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சென்டென்சஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த ஆர்டர் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். லாஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும், ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்னன்னு யூ கேன் ரைட். அடுத்த கேள்வி போகலாமா? ஸ்பாட் தி எரர். அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் பார்த்துங்க. சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும், கான்டெக்சுவலாகவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹீ இன்சிஸ்டட் டு கோ டு த மார்க்கெட் ஈவன் தோ ஹீ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஓகேவா? ஸோ செகண்ட் பாருங்கள். ஷீ செட் ஷீ வுட் ரேதர் ஸ்டே ஹோம் தென் கோயிங் டு த பார்ட்டி. ஓகேவா? ரெண்டாவது வந்து அவங்க வந்து வீட்லேயே கூட இருப்பாங்க பார்ட்டிக்கு பதிலாக போகாமல். மூணாவது பாருங்கள். த மேனேஜர் அலாங் வித் திஸ் டீம் வர் ப்ரெசன்ட் அட் த கான்ஃபரன்ஸ். மேனேஜர் அவரோட டீம் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் இருந்திருக்காங்க. நாலாவது பாருங்கள். த பிளேயர்ஸ் வர் கங்க்ராச்சுலேட்டட். ஓகேவா? த பிளேயர்ஸ் வர் கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் எதுக்காக அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க? ஃபார் தர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ஓகே, லாஸ்ட்டாக இ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே வந்து இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் அவசரப்படக்கூடாது. டக்குன்னு எல்லாம் ஆல் ஆர் கரெக்ட்னா அப்படியே இப்படி போட்டுற போகிறீங்க. ஆல் ஆர் இன்கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, இது படித்து பாருங்கள். த பிளேயர்ஸ் வார் கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் தர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. த பிளேயர்ஸ் வார் கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் தர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இன்சிஸ்ட் இஸ் ஃபாலோட் பை ஆன். ஓகேவா?
ஸோ ப்ளஸ் gerund or that class. ஓகே, insisted on going to the market. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா insisted. ஓகே, ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் தப்பாக இருக்குன்னா insist is followed by on plus gerund வரும். ஓகேவா, he insisted on going to the marketனு வரணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, insisted to go to the market. ஸோ இது வந்து தப்பு. ரெண்டாவது பாருங்கள், after would rather use the base form of the verb would rather stay. Okay, she who said she would rather, ஓகேவா, rather stay home. Okay, would rather use the base form of the verb would rather stay home then go to the then go to the என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ go to the party, going to the party அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, she would rather stay home then going to the party. Okay, so rather stay home then go to the party. ஸோ ரெண்டாவதும் தப்பு. மூணாவது பாருங்கள், the subject வந்து என்ன பார்த்தீங்கன்னா is the manager. ஓகே, மேனேஜருங்கிறது இங்கே என்னது, சிங்குலர். ஓகே, along with his team. ஓகேவா, ஸோ அப்படி வந்தாலுமே அது என்னது, டஸ் நாட் அஃபெக்ட் அக்ரிமெண்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. த மேனேஜர் அலாங் வித் ஸ்ட்ரீம்னாலுமே சிங்குலராக தான் அது இது மெயின்டைன் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, த மேனேஜர் அலாங் வித் ஸ்டீம்னு அது வந்து ப்ளூரல்னு கன்சிடர் பண்ணிவிட்டு வேர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே பண்ண அவங்க தப்பு. வேர் ப்ரெசன்ட் அட் த கான்ஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ அப்படி வராது, வராது, வேர் வந்து தப்பு. ஓகே, என்ன வரும், த மேனேஜர் அலாங் வித் his team was present. மேனேஜர் வந்து இங்கே எப்படி எடுத்துப்போனா அலாங் வித் his teamனாலுமே சிங்குலராக தான் எடுக்கணும். ஓகேவா, அப்போனா வேருங்கிறது வராது, வாஸுங்கிறது வரும். ஓகேவா, வாஸுங்கிறது தான் வரும், வாஸ். ஓகே, ஸோ வாஸ் present த பிளேயர். ஓகே, ஸோ மேனேஜர் அலாங் வித் his team was present at the conference தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த மூணுமே தப்பு. எது கரெக்டு, ஸோ எது கரெக்டு பார்த்தீங்கன்னா the players were congratulated for the outstanding performanceங்கிறது இங்கே கரெக்டு. ஓகேவா, ஸோ இது மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்னு போட்டிருக்காங்க. பிளேயர்ஸுங்கிறது என்னது, ஸோ வெர்புங்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து வேர்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அது வாக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இதில். ஸோ ஓகே, ஸ்பாட் த எரர் பார்த்துருக்கோம், ஜம்பிள் த சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாக, ஸோ இந்த கிராமட்டிக்கலாக இந்த வந்து ஸ்பாட் த எரர் இது கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த இடங்களில் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு 12 to 15 அந்த ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை கொஞ்சம் பேசிக் ரூல்ஸாக நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பாட் த எரர்லாம் இது பண்ண முடியும். இப்போ கூட இந்த கமிட்டிஸ்லாம் ஹேஸ்லலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வருதா அப்படிங்கிறது நல்லா படித்து பார்த்து தேவையில்லை தப்புங்கிறத எடுத்துகிட்டு ஸோ கரெக்டான சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்பாட் த எரர் தான் மேக்ஸிமம் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்ஸ் வந்து நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணுறது தான் சொல்லும். ஓகேவா, ஸோ வந்து சென்டென்ஸை பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்துன்னு ஆப்ஷன்ஸ் எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.